பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அடுத்த வசனம், அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அதிகமாய் விரும்புகிற ஒரு காரியம். 2, நாங்கள் எப்படி இருக்க நாடுகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய விருப்பமும் நம்முடைய நாட்டமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 8ஆம் வசனத்தில் நாம் இங்கிலீஷில் வாசிக்கும்போது, we are confident, I say, and would prefer to be away from the body and at home with the Lord. We prefer, அவர் சொல்லுகிறார், எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவென்றால், ஆமென், we are want to be with Lord. தேவனோடு கூட எப்போது இருக்கணும். இந்த சரீரத்தை விட்டு தேவனோடு கூட இருக்கணும்னு நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம். இங்கிலீஷில் நாங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், நாங்கள் அதை தான் சூஸ் பண்ணுறோம். இந்த பூமியில் நான் வாழும்போது எத்தனை பேர் அதை அதிகமாக விரும்புகிறீங்க? அவன் எப்படியாவது இந்த பூமியிலே வாழணும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆமென், ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மேன்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாம் உண்மைதான். இந்த வசனத்தை கற்றுக்கொண்டு உண்மையாய் வேத வசனத்தை கட்டளைகளை கீழ்ப்பிடிந்து நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பூமியில் ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்புவார். ஆனால் ஆமென், புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகி நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த வாழ்க்கை எப்போது நிலை நிற்கிறதல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிய போகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. ஒரு நித்திய காலமான ஒரு வாழ்க்கை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதை நாம் எங்கே கழித்து விடுகிறோம்? அதை தான் நாம் அதிகமாக யோசிக்கணும். ஆமென், இங்கே வாசிக்கிறோம், நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம் எது? ஆமென், இந்த தேகத்தை விட்டு குடி போகணும், கர்த்தரிடத்தில் குடியிருக்கணும், அவரோடு கூட வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் எவ்வளவு இன்பம். ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிற எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நாம் வாழும்போது கூட தெய்வ பிரசன்னத்தை நாம் அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக மாறணும். அதிகமாக தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் விரும்பணும். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு எண்ணம் உள்ளத்திற்குள்ளே வரும். எப்போ இந்த சரீரத்தை விட்டு போவோம், அவனை சோடு கூட ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், நித்திய காலமாக அங்கே சந்தோஷிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை நாம் அதிகமாக விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அநேக விருப்பங்கள் உண்டு. கர்த்தர் தம்முடைய பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் முதலாவது ரட்சிக்கப்பட்ட இயேசுவை உண்மையாய் அறிந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் விருப்பம் இதுவாக இருக்கணும். அதிகமாக அவரிடத்தில் குடியிருக்க நாம் விரும்பணும். அதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். செகண்ட், அடுத்த வசனம், அதிநிமித்தமே, அதனால் நம்ம என்ன பண்ணணுமா, சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அடுத்த வசனம் வாசிக்கிறோம், so we make it our goal to please him. நம்முடைய கோல் எதுவாக இருக்கணும்? ஆமென், நம்முடைய நாட்டை, நம்முடைய கோல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எப்போது எதுவாக இருக்கணும்? ஆமென், ஸ்தோத்திரம். அவரையும் ப்ளீஸ் பண்ணணும். ஆமென், தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். பெற்றோர்களை பிரியப்படுத்துகிறதை விட, ஆமென், ஸ்தோத்திரம், பிள்ளைகளை பிரியப்படுத்துகிறதை விட, வாழ்க்கை துணைகளை பிரியப்படுத்துகிறதை விட, ஊழியக்காரர்களை பிரியப்படுத்துகிறதை விட, அதில் உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரியப்படுத்துகிறதை விட முதலாவது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழணும். ஏனென்றால் நாம் அவரோடு கூட வாழ வேண்டியவர்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை பிரியப்படுத்தி கொண்டு இந்த பூமியிலே வாழ வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் நம்முடைய கோலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கணும்? அவரோடு கூட அதிகமாக அவரோடு கூட இருக்கணும். அதுதான் நம்முடைய ப்ரிஃபரன்ஸ். செகண்ட், நம்முடைய கோல் எதுவாக இருக்கணும்? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார்? 10வது வசனம், ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாஸ்திரத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
Amen. 10வது வசனம், for we must all appear before the judgment seat of Christ, so that each of us may receive what is due as for the things done while in the body, whether good or bad. Amen. அவருடைய த்ரோனுக்கு முன்பாக, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக, கிறிஸ்துவனுடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் வெளிப்படுகிற ஒரு நாள் உண்டு. இன்றைக்கு மனிதர்கள் முன்பாக நம்ம வெளிப்படும் போது நல்லவர்களாக இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்கிறோம். இல்லை இல்லை, எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படுகிற ஒரு நாட்கள் உண்டு. ஒருவருக்கும் மறைந்திருக்க முடியாது. அப்போது நாம் பூமியிலே செய்த ஒவ்வொரு கிரியைகளின் தக்க பலனை அன்றைக்கு அந்த நியாயாதிபதி ஆகிய கிறிஸ்து நமக்கு தருவார். ஆதலால் இந்த பூமியிலே வாழும்போது அவரை பிரியப்படுத்துகிறது தான் நம்முடைய கோலாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதற்காக நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். இதற்காக நமக்கு யார் உதவி செய்வார்? இப்படி நம்மளால் வாழ முடியுமா? நிச்சயம் வாழ முடியும். ஆமென். அதே 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், இங்கிலீஷில் வாசிக்கிறோம். Now the one who has fashioned us for this very purpose is God, who has given us the Spirit as a deposit, guaranteeing what is to come. Amen. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஆனால் அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய கைக்குள்ள நாடுகளாக இருக்கணும். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது, அவருடைய கரங்களை நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை இதற்காக ஆயத்தப்படுத்துவார். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஹல்லேலூயா. நம்ம ஸ்பிரிட் அஸ் எ டெபாசிட்டாக அவர் நமக்கு தந்திருக்கிறார். கேரண்டிங் வாட் இஸ் டு கம், எது வரப்போகிறது என்று ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து உணர்த்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனோ, அவன் நமக்கு உதவியாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் கூட அவன் அதற்கு நம்ம வழி நடத்துவார். அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவன் நம்முடைய நாட்டை, நம்முடைய காட், நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் ஆமென் கர்த்தரிடத்தில் அதிகமாக அவன் அவரை பிரியப்படுத்த வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அளவில்லாமல் நேசத்தை வழிநடத்துகிற எங்களை அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அவரை சொன்னது மட்டும் கிடையாது அப்பா, அவர் அது போல வாழ்ந்தார். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்தார், உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தார், நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், சிவகிரீடத்தை பெற்றுக்கொண்டார். அதுபோலவே நாங்களும் இந்த அப்பா ஓட்ட பந்தயத்திலே கர்த்தாவே அப்பா உண்மை பிரியப்படுத்தி கூட நாங்கள் வாழணும். உம்மோடு கூட இருக்க நாங்கள் அதிகமாக வாஞ்சிக்கணும். இயேசுவே, அதற்காக எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த பூமியில நற்கரியங்களை செய்து, உமக்கு பிரியமானவைகளை செய்து, ஆசிரியத்திற்கு முன்பாக நிற்கும்போது நல்ல பலனை அடையும் பிடிக்க எங்களை தாழ்த்துகிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாஞ்சிகளை, விருப்பங்களை அப்ப நீர் நிறைவேற்றுங்க. ஆனால் முதலாவது தெய்வனுடைய காரியங்களை, தெய்வனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க கிருபை தாங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.